ஹை கைஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு ஜூஸியான எக் புர்ஜி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் எதையுமே சேர்க்காம நார்மல் ஹோல் ஸ்பைசஸில் இருக்க ஸ்மெல்லும் பச்சை மிளகாவோட காரம் மட்டும் சேர்ந்து இதோட டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்குறீங்கன்னா ஜெனி குக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துக்கு பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல்ரெடி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வீடியோ போட்டோன்னா உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். எக் புர்ஜி செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஹீட் ஆன உடனே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டை 1, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 பிஞ்ச் கல்பாசி சேர்த்துக்கோங்க. பிரிஞ்சி இலை 1. இது லைட்டாக பொரிஞ்ச உடனே வெங்காயம் கேரட் சீவரில் துருவி சேர்க்கணும். 2 பச்சை மிளகாய், பெரிய சைஸில் இருக்க பச்சை மிளகாவை 2 கீறி 2 சேர்த்துக்கோங்க. இது மட்டும்தான் காரத்துக்கு. பூண்டு 8 பல்லு சேர்த்துக்கோங்க. நல்லா ஃபைனாக சாப் பண்ணி, வெங்காயம் நீங்கள் எந்த அளவுக்கு குட்டியாக இருக்கோ அது போல் சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை 1 கொத்து. வெங்காயம் லைட்டாக ஒரு தடவை வதங்கின உடனே கோஸ் இது போல் நீங்கள் சேர்க்கணும். நல்லா துருவி, அதே கேரட் சீவினிங்கன்னா இது போல் உங்களுக்கு கிடைக்கும். சின்ன சைஸ் கோஸில் அரை கோஸ் சேர்த்துக்கோங்க. பெரிய சைஸாக இருந்தால் 1/4 கோஸ் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. இது 4 முட்டைக்கான அளவு. 2 பேர் தாராளமாக சாப்பிடலாம். உப்பு சேர்த்துட்டு லைட்டாக ஒரு தடவை கிளறி விட்டுட்டு மூடி போட்டு நல்லா வதக்குங்க. இது போல் தண்ணி ஃபுல்லாகவே வற்றி வரும். இந்த நேரத்தில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி ஃபுல்லாக வற்றி வதங்கினாதான் கோஸோட ரா ஸ்மெல் வராது. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 2 கொத்து கொத்தமல்லி, 2 கொத்து புதினா இலையை சேர்த்துட்டு தக்காளி, சின்ன சைஸில் இருக்க தக்காளி நீட்டமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுட்டு தண்ணி 1/2 டம்ளர் ஊற்றி எல்லாமே ஒன்றோட ஒன்று குலைவாக வர அளவுக்கு மூடி போட்டு குக் பண்ணி எடுங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்ம முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். மூடி போட்டு 4 நிமிஷத்துலேயே உங்களுக்கு இந்த அளவுக்கு பேஸ்ட் போல் ரெடி ஆகிடும். எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த நேரத்தில் ஃப்ளேவர் திறக்கும் போதே அவ்வளோ வாசனையாக இருக்கும். எந்தவித மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா எதுவுமே ஆட் பண்ணாமல் அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும் இந்த எக் ரெசிபி. 1/4 லெமன், பெரிய சைஸ் லெமனில் 1/4 லெமன், சின்ன லெமனாக இருந்தால் 1/2 லெமனை புழிஞ்சு விட்டு ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு 4 முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்திருக்கேன். நல்லா ஃபுல்லாக பீட் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக இதில் ஊற்றிக்கோங்க. இதில் ரொம்ப முக்கியமான வேலையே, முட்டையை நீங்கள் ஊற்றுனதுக்கப்புறமா கிளறி விட்டுட்டே இருக்கணும். ரொம்ப குக் ஆகிடுச்சு அப்படின்னா தனித்தனியாக ஆகிடும். முட்டை தனித்தனி கட்டியாக இருக்கிறது போல் இருக்கும். அது போல் இருந்தால் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட நல்லா இருக்காது. 3/4 பதம் தான் வேகணும். முழுசாக வெந்துச்சுன்னா எக் பொடிமா சொல்லுவோம், அது போல் ஆகிடும். அப்படி புரிஞ்சின்னா லைட்டாக வெட்டாக இருக்கும், கொஞ்சம் சொதன்னு இருக்கும். அப்போ தான் சாப்பிடும்பொழுது டேஸ்ட் நல்லாயிருக்கும். கைவிடாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. மீடியமான ஃப்ளேமில் வச்சு கிண்டி விட்டே இருக்கும்போது ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். நீங்கள் ஆஃப் பாயில் சாப்பிடுவீங்கன்னா இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிக்கோங்க. இது ஒரு அரை பதத்தை தாண்டி கொஞ்சம் வெந்திருக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது பிசைஞ்சு சாப்பிடும்பொழுது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆஃப் பாயில் பிடிக்கும்னா இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா 3/4 பதம் வெந்ததுனே. என்னென்னா இதை விட லைட்டாக தண்ணி ஃபுல்லாக வற்றி முட்டையோட ஸ்மெல் ஃபுல்லாக போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக வெந்திருக்குன்னு அர்த்தம். எக் புர்ஜி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பாடோட சேர்த்து சாப்பிடும்பொழுது சூப்பராக இருக்கும். ரச சாதத்துக்கு செம்ம சைட் டிஷ்ஷாக இருக்கும். தோசையோட ஸ்டஃப் பண்ணி கொடுக்கலாம், சப்பாத்தியோட ஸ்டஃப் பண்ணி கொடுக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.